ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலில் ஒரு நண்பர் பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரீசெண்டாக போட்ட வீடியோ பார்த்திங்கன்னா, இந்த பழைய இரும்பு கடையிலேருந்து ஒரு பேட்டரி எடுத்து ரீஸ்டோர் பண்ணுற மாதிரி போட்டிருந்தோம். ஓகேங்களா? ரீஸ்டோர் இல்லை, அதில் இருக்க பேட்டரி உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று கண்டென்ட்டாக கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? அதில் அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, ப்ரோ நானும் இந்த மாதிரி ஒரு பேட்டரி ஒன்று எடுத்தேன். அதை நான் லித்தியம் அயன் பேட்டரியை ஒன்று கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். BMS எல்லாம் வச்சு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அது எத்தனை வோல்ட்னா 12 வோல்ட்டு ப்ரோ. அதுக்கு சார்ஜ் போடுறோட வேல்யூ எனக்கு தெரியல. 12 வோல்ட்டு பேட்டரி செஞ்சுட்டு ஆனால் சார்ஜ் என்ன வோல்ட்டில் போடணும்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். நம்ம அவருக்கு ஆல்ரெடி கமெண்ட் பண்ணியாச்சு. ஆனாலும் இன்னும் ஒரு சிலர்லாம் இந்த மாதிரி தெரியாமல் இருப்பாங்க, ஆனால் கேட்காமல் இருப்பாங்க. அவங்களுக்கோசரம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் என்ன வோல்ட்டு பேட்ரி செய்கிறீங்களோ அந்த வோல்ட்டு தான் அந்த பேட்டரிக்கு சார்ஜர் இன்புட்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? அதை தவிர நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு ஒரு 12 வோல்ட் பேட்டரி செய்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு 12.5 12.2 அந்த மாதிரி ஒரு வோல்டேஜ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுவே அதுக்கு பேட்டரிக்கு போதுமானது, நல்லா சார்ஜ் ஆகும். ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடாக சார்ஜ் ஆகணும்னா ஆம்பியர் ரேட்டிங் அதிகப்படுத்தி, கரண்ட் ரேட்டிங்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்திங்கன்னா இன்னும் பேட்டரி சீக்கிரமாக சார்ஜ் ஆயிரும். ஓகேங்களா? அதாவது இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்திங்கன்னா 3 ஆம்பியரில் ஒரு கொடுத்து சார்ஜ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு டைம் டிலே எடுத்துக்கும். ஓகேங்களா? பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணியிருக்க பேட்டரி எம்ஏஹெச்சை பொறுத்து, அதாவது ஆம்பியர் ஹவரை பொறுத்து. ஓகேங்களா? அதை பொறுத்து பேட்டரி சார்ஜ் ஆகும். அதுக்கும் நீங்கள் இன்புட் சப்ளை கொடுத்துட்டு அதை வோல்டேஜையும் கரண்ட்டையும் நீங்கள் எந்தளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு ஸ்பீடாக சார்ஜ் ஆகும். ஓகேங்களா? இதுதான் பேசிக்கான விஷயம். ஓகேங்களா? நீங்கள் என்ன வோல்ட் பேட்டரி செய்கிறீங்களோ அந்த வோல்ட்டு அப்படியே நீங்கள் அதுக்கு சார்ஜிங்க்கு கொடுக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான், இதில் இருக்கிற சிம்பிளான மேட்ரு தான். ஓகேங்களா? இதை தவிர நீங்கள் உங்களுக்கு இந்த லித்தியம் அயன் பேட்டரியை பற்றி இன்னும் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், நானும் ஒரு பேட்டரி அசம்பிள் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னிங்கன்னா இண்டிவிஜுவலாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வீடியோன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வேணால் இதை பற்றி ஒரு தெளிவான சீரிஸ் வீடியோ எடுத்து போடலாம். ஓகேங்களா? அந்த பக்க இணைப்பு, தொடர் இணைப்பு, இந்த மாதிரி அதாவது சீரிஸ் அண்ட் பேரல் கனெக்ஷன், BMS இதை பற்றிலாம் நம்ம போடலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.